அதாவது அதிகாலையில் எழுந்து போய் சுவாமியை கும்பிட்டு வந்தாலே அவங்களுக்கெல்லாம் நல்ல கணவர் அமையுது. அமையுதா? நீ பாத்தியா? எல்லாரும் இதை கேட்பாங்க உடனே. அமையுது. சிவனடியார்களை விரும்பி மணந்து கொள்கிற பெண்கள் எல்லாம் இந்த சிவனடியார்கள் சொல்ற வேலையை செஞ்சு, அதுல இந்த திருவம்பாவைய மார்கழி மாசத்துக்கு விசேஷமா நம்ம சொல்றோம். மற்ற நாள்லயும் இதை பாடலாம். இதை முக்கியமா யாரெல்லாம் எனக்கு எதுவும் நடக்கல, உன் அடியார் தாள் பணிவோம். ரொம்ப முக்கியமான இந்த வார்த்தை. யாரெல்லாம் சிவனோட அடியார்னு இருக்காங்களோ அவங்களோட தாள் நாம பணிந்தோம்னா, இப்ப இந்த காலத்துல போய் அவங்க காலில் விழுன்னு அர்த்தம் முடியாது. ஸ்ரீ வாராகி டிவி நேயர்களுக்கு வணக்கம். ஆன்மீகம் சம்பந்தமா நாம நிறைய பிரபலங்களை சந்திச்சுட்டு வரோம். அந்த வகையில இன்னைக்கு நாம அழகன் அடியார்கள் அறக்கட்டளை நிறுவனரும் ஆன்மீக சொற்பொழிவாளர் மற்றும் பாடகருமான திரு அழகன் அடியேன் நமச்சிவாயம் அவர்களை தான் சந்திக்க போறோம். வணக்கம் சார். ஐந்து கரத்தனை ஆணிமுகத்தனை இந்தின் இளம்பிரை போலுமையிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை குந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. ஸ்ரீ வாராகி தொலைக்காட்சி அன்பர்களுக்கு அடியே நின்று பணிவான வணக்கங்கள். சிதம்பரம் நடராஜர் கோயில் எவ்வளவுக்கு எவ்வளோ ரொம்ப பெருமை மிக்கதோ, அதே போல உத்தரகோசமங்கை திருக்கோயிலும் பிரபலமானது. அங்க நடராஜர் மரகத லிங்கமா இருக்கிறதா சொல்றாங்க. அதை பத்தி சொல்லுங்க. விசேஷமான உத்தரகோசமங்கை மரகத நடராஜர், இது ஒரு தனி வரலாறு. அங்கே அந்த கோயில் இருந்தது ஆரம்ப காலத்திலிருந்து மங்களநாயகி சமேத மங்களநாதேஸ்வரராக தனியாக இருந்தார். அந்த ஊரில் மண்டபம் கடற்கரை கிட்ட, ராமநாதபுரம் மண்டபம் கடற்கரை கிட்ட மரைக்காயர் அப்படிங்கிற ஒரு மீனவர் இருந்தார். அவர் ஒரு ஒரு முறை திரைக்கடல் போயிருக்கும் பொழுது, அவரோட வேலையாக மீனவ விஷயமா போயிருக்கும் பொழுது ஒரு பெருத்த காற்று, பெருத்த மழையாக அடித்து அவர் எந்த கரைனே தெரியல. ஒரு இடத்துல அவர் போய் ஒதுங்குறார். அவரோட சின்ன படகு, ஒரு நார்மலான அந்த காலத்து பாய்மர படகு, அது போய் ஒதுங்குது. அது ஒதுங்குற இடத்துல பார்த்தீங்கன்னா, சொல்லி வச்ச மாதிரி அங்கே இருக்கிற ஒரு பெரிய கல் ஒன்று அப்படியே அவரோட படகுல சாயுது. சாஞ்ச உடனே அந்த கல்லை சாஞ்ச உடனே அங்கே அவ்வளோ நேரம் இருந்த பெரிய மழை, புயல், காற்று எதுவுமே இல்லை. அமைதி அடைஞ்சிருது. அப்போ தான் அவருக்கு தெரியுது, இங்கே ஏதோ ஒரு விஷயத்துக்காக நம்ம வந்திருக்கோம், சுவாமி நம்மளை ஏதோ செய்ய வைக்கிறாரு அப்படின்னு நினச்சி. இந்த பாறையை பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பாறையாக இருக்குது. ஆனால் எதுவும் தெரியல. எல்லாம் அந்த பாசி படர்ந்து ரொம்பவும் பழைய ஒரு பெரிய பாறையாக இருக்குது. சரி, ஏதோ ஏதோ நடக்குது, நம்ம வீட்டுக்கு போவோம் அப்படின்ட்டுன்னு, பல நாளாச்சே கடல் ஓடி அப்படின்ட்டுன்னு திருப்பி வீட்டுக்கு போகிறது பார்க்குற வழி தெரியல. இருந்தாலும் அவர் தினசரி கும்பிட்ற ராமநாதபுரம் சுவாமி ராமநாதேஸ்வரரை நினச்சிக்கிட்டு அப்படியே கொஞ்சம் அப்படியே வரும்பொழுது ஒரு வழியாக அவர் வீட்டுக்கு வந்துடுறார். வந்ததுக்கப்புறம் தான் தெரிய வருது, இது ஒரு உபயோகம் இல்லாத ஒரு பெரிய கல், இது நம்ம எதுக்கு தான் எடுத்துகிட்டு வந்தோம்னு தெரியல அப்படின்னு நினச்சி அவர் தன்னோட வீட்டு வாசல் அதை போட்டுட்டு அவர் மட்டும் ஒரு வேலையை பார்க்குறார். ஒரு குறிப்பிட்ட காலம் வரும்பொழுது அது மேலே இருந்த பாசிகள் எல்லாம் நகர்ந்து அந்த பாறையை பார்க்கும்போது மின்னுது. இப்போ மின்ன ஆரம்பிக்கும் போது இது சாதாரண பாறையாக தெரியலையே, மின்னுதே அப்படின்னு இன்னும் சுத்தம் பண்ணி பார்க்கும்போது ஏதோ விசேஷமான ஒரு பச்சை நிறமாக இருக்கிற ஒரு பாறையாக தெரியுது. அவருக்கு அவ்வளோ தான் தெரியுது. அதுக்கு மேலே அதை பற்றின விஷயங்கள் தெரியல. சரி, இதை பற்றி நம்ம ராஜா கிட்ட சொல்லுவோம் அப்படின்ட்டுன்னு பாண்டிய மன்னர்கிட்ட போய் இதை இது மாதிரி நான் என்கிட்ட ஒரு பெரிய கல் இருக்குது, அந்த கல் பச்சை நிறத்தில் மின்னுது, அதை பற்றி எனக்கு தெரியல, ஆனால் உங்ககிட்ட கொடுத்து எனக்கு ஏதாவது கிடைச்சா என்னோடய வாழ்க்கையை நான் பார்த்துக்குவேன், அதுக்காக நான் உங்களை சந்திக்க வந்தேன் அப்படின்னு சொல்லி அந்த பாறை இந்த மாதிரி எங்கள் வீட்டில் இருக்குன்னு சொல்கிறார். அப்படியா, அப்போ ஏதாவது விசேஷம் இருக்கும், நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு அரண்மனை பணியாளர்களை அனுப்பி அந்த பாறையை எடுத்துகிட்டு பார்க்க சொல்கிறார். அந்த பாறை எடுத்துகிட்டு பார்த்தா நம்ம அரண்மனை பொற்கொள்ளர்கள்லாம் அதை பார்த்தோன்னே ஆச்சரியப்படுறாங்க. இது ரொம்ப விசேஷமான பாறை, இது அவ்வளவும் பச்சை நிற மரகதம், ரொம்பவும் கிடைத்திருக்கரிய கல்லா. அந்த மரகதத்தில் பார்த்தீங்கன்னா பல வகை உண்டு. இப்போலாம் செகண்ட் குவாலிட்டி, தேர்ட் குவாலிட்டி மரகதம் அப்படிலாம் வைப்பாங்க. அதில் இது ஃபஸ்ட் குவாலிட்டியாகவும் ரொம்ப உத்தமமானதாகவும் இருக்குது. சாதாரணமாக எல்லா சிலைகளும் எல்லா கற்சிலைகளும் செஞ்சிட மாட்டாங்க. ரேகை ஓடுறது, தேரை இருக்கிறது, இதெல்லாம் பார்த்து அப்படிப்பட்ட கற்கள் எல்லாம் விலக்கி
தோஷம் இல்லாத நல்ல கல்லில் தான் செய்வாங்க. அப்படி பார்க்கும் பொழுது இந்த பாறை இன்னும் விசேஷமா இருக்கு. இதுல வந்து அற்புதமான ஒரு ஓட்டம் தெரியுது. நீரோட்டம். உயிரோட்டம். நீரோட்டம்ன்றது வேற, உயிரோட்டம்ங்கிறது வேற ஓ! இல்லைங்களா? உயிரோட்டம் ரொம்ப நல்லா தெரியுது அப்படின்னு சொல்லி, அந்த உயிரோட்டத்துக்கு ஏத்த மாரி இது ஏதோ விசேஷமானது ஐயா அப்படின்னு மன்னருக்கு பொற்கொல்லர்கள்லாம் அறிவிக்கிறாங்க. ஓ! அப்படியா சரி. அப்படின்னு அந்த வந்த மீனவனுக்கு என்ன வேணுமோ எல்லாம் குடுக்குறேன்னு சொல்லி அவருக்கு குடுத்து அனுப்பிச்சுட்டு, இத என்ன பண்ணலாம்? இத ஒரு வழிபாடு இதுவா கொண்டு வரணும். அப்ப என்ன பண்ணலாம்? சரி, ஒரு விசேஷமான ஒரு சுவாமிய நம்ம வடிப்போம். அவரு சிவபெருமான் தான். அதுல ஒண்ணும் இதுவே இல்ல. பாண்டிய மன்னர்களா இருக்கட்டும், சோழ மன்னர்களாகட்டும், அவங்க சிவபெருமான கும்பிட்டாங்கன்றது நம்ம வரலாறுலலாம் பார்க்குறோம். அப்போ ஒரு சிவனுக்கு ஒரு சிலைய வைப்போம். சரி, அத ஏன் ஒரு சிவலிங்கமா வைக்கக்கூடாது? அது ஒரு செதுக்கி சிவலிங்கமாவே வச்சுட்டு போலாமே! அப்படின்னு யோசிக்கும் பொழுது, இல்ல வேற ஏதாவது ஒரு உருவத்த குடுப்போம். சுவாமியோட ஒரு உருவத்த குடுப்போம். ஏன்னா ஓட்டம் இருக்கு. இதுதான் அதுல ஒரு முக்கியமான விஷயம். இப்ப நம்ம எல்லா கோயில்லயும் ஐயா கேட்ட நீங்க கேட்டா மாதிரி எல்லா கோயில்லயும் சிவலிங்கம் தானே இருக்கும் சிவபெருமானுக்கு. இப்ப இதையும் மரகத லிங்கமா வச்சிருக்கலாமே! ஏன் நடராஜரா செஞ்சாங்க? அப்போ வந்து இதுல ஒரு ஓட்டம் இருக்கு. அந்த ஒரு உயிர் சக்தி இருக்கு. அப்போ நம்ம இத வேற மாதிரி ஒரு உருவத்த குடுத்து இப்ப செய்வோம் அப்படின்னு நினைக்கும் பொழுது, அப்பதான் வந்து எல்லாரும் இது பண்ணி, ஆடல் வல்லான் சிற்பத்த செய்வோம் அப்படின்னு முடிவு பண்ணி, அவங்க அந்த ஆடல் வல்லான் சிற்பத்த செதுக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க. முதல் கொஞ்ச நாள் பூஜைலாம் போட்டு ஆரம்பிக்கும் பொழுது, யாராலயுமே அங்க செய்ய முடியல. அத தொட்டாலே ஏன்னா மரகதத்தோட தன்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் அதிகமா சத்தம் கேட்டாலும் தானா உடையக்கூடிய ஒரு தன்மை உடையது. அதுல உளிய வச்சு செதுக்குனா என்ன ஆகும்? மொத்தமா உடையும். உடைஞ்சு வீணாயிடும். அதனால இது ரொம்ப பார்த்து செய்யணும். இது முடியவே முடியாதுன்னு எல்லாருமே நகர்ந்துடுறாங்க. ஐய்யயோ! இது என்னடா இது? இப்படி ஒரு கிடைச்சும் இத நம்ம உபயோகப்படுத்த முடியலையேன்னு பாண்டிய மன்னன் போய் அழும்பொழுது, சுவாமிகிட்ட அழும்போது, "நான் செஞ்சு குடுக்குறேன்" அப்படின்னு பார்த்தா, பின்னாடி இருந்து ஒரு சித்தர் வராரு. அந்த சித்தர் நான் இத செஞ்சு தரேன். எனக்கு உண்டானது தேவையான ஒரு இடத்த ஏற்பாடு பண்ணி, இப்படி இப்படி செஞ்சு குடுங்கன்னு சொல்லி சொன்னோனே, அந்த சித்தர் கேட்டா மாதிரியான ஏற்பாடெல்லாம் செஞ்சு குடுத்து, ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில இது பண்ணி, கரெக்ட்டா ஒரு திருவாதிரை நாள்ல நல்லபடியா முடிச்சு, அத பிரதிஷ்டை பண்றாங்க. அந்த வகையில அந்த உத்தரகோசமங்கை நடராஜர் ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு நடராஜர். முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, நடராஜர் சிற்பமா இருக்கிறதெல்லாம் ரொம்ப சில இடம். அதுல இது மரகத நடராஜர். இன்னும் ரொம்ப முக்கியமா, ரொம்ப சிரிச்ச முகமா, ரொம்ப அழகான முகமா, அந்த உயிரோட்டம் அந்த முகத்துல எடுத்தாந்து காட்டியிருப்பாங்க. அந்த வகையில உத்தரகோசமங்கை நடராஜர் வந்து ரொம்ப விசேஷமானவர். இன்னும் நம்ம அவர வந்து இப்படி கூட சொல்லலாம். நான் சொன்ன மாதிரி உத்தரகோசமங்கை ஆடல் வல்லான். அந்த சபை அது அது தனியா ஒரு அழகா சபையா கட்டி சுவாமிய பிரதிஷ்டை பண்ணியிருப்பாங்க. ரொம்ப நல்லாருக்கும் பார்க்க. திருவாதிரை திருநாள் அப்படின்னு சொன்னாலே நடராஜர், மாணிக்கவாசகர் இவங்க 2 பேர பத்தி நாம சொல்லிட்டு வரோம். மாணிக்கவாசகர் திருவெம்பாவை பாடி தான் அவரை வழிபட்டாருன்னு சொல்றீங்க. அந்த திருவெம்பாவை பத்தி ஒரு சில வார்த்தைகள். மாணிக்கவாசகர் சிவபெருமான நடராஜரா, இல்ல கூத்தனா, ஆடல் வல்லானா, பல பாடல்கள்ல அவரு சொல்றாரு. அவர் எழுதின திருவாசகத்துல பல பாடல்கள்ல அவர நினைவு கூர்கிறார். அதுல இந்த திருவெம்பாவைய மார்கழி மாசத்துக்கு விசேஷமா நம்ம சொல்றோம். மத்த நாள்லயும் இத பாடலாம். இத முக்கியமா வந்து யாரெல்லாம் வந்து எனக்கு எதுவும் நடக்கல, எனக்கு எதுவுமே ஏதோ ஒண்ணு எனக்கு வந்து நிறுத்தமாவே இருக்கு. எனக்கு இது எல்லாமே ஒரு ஸ்டாப் ஆகுது, நிறுத்தமாகுது. தடையா இருக்கு. தடையா இருக்கு அப்படின்னும் பொழுது, இந்த பாடல்கள படிக்கிறீங்க அப்படின்னா, அந்த நிறுத்தங்கள்லாம் ஆரம்பிச்சு நடக்க ஆரம்பிக்கும். அந்த வகையில இந்த திருவெம்பாவை ரொம்ப விசேஷமான பாடல்கள். 20 பாடல்கள் கொண்டது. ஒரு பாடல்களுமே வந்து போற்றி போற்றி வைக்க வேண்டிய ஒரு முக்கியமான பாடல்களா இருக்கு. அவர் பார்த்தீங்கன்னா, நம்ம மனசுக்குள்ள மனிதனோட மனசுக்குள்ள இருக்கிற 9 சக்திகள், நவ சக்திகள எழுப்புறாரு. நம்ம வந்து சுவாமி மேல நம்ம முன்னேறணும். சுவாமிய மட்டும் நினைக்கணும் அப்படின்னு ஒரு விஷயத்த மட்டும் நீங்க வச்சுட்டா போதும். அந்த முதல் சக்திய நாம எழுப்பிட்டா, மத்த எல்லா சக்திகளும் சுவாமி எழுப்பி குடுக்குறாராம். நம்ம சுவாமி கிட்ட போயிட்டாலே, அவர மத்த நமக்குள்ள உள்ள மத்த சக்திகள எழுப்பி தரார் அப்படிங்கிறது தான் இந்த பாடல்களோட முக்கியமானது. இந்த முதல் சக்தி எழுந்த உடனே, போய் அடுத்த சக்திய துயில் எழுப்புது. அது தூங்கிக்கிட்டு இருக்கு. நம்ம மனசுக்குள்ள அந்த சக்தியானது தூங்குது. அத இந்த சக்தி எழுப்புது. முதல் பாடல்ல முதல் வரியில என்ன சொல்றாரு பாருங்க. "ஆதியும் அந்தமும் இல்லா அரும் பெருஞ்சோதி." ஆதி ஆரம்பமும் கிடையாது, அந்தம் முடிவும் கிடையாது. ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெருஞ்சோதின்னு திருவண்ணாமலையில பாடுறார். ரொம்ப அற்புதமான பாடல் பாருங்க. அந்த தலத்துக்கு ஏற்றா மாதிரி அருட்பெருஞ்சோதியா சுவாமி அங்க காட்சி கொடுத்தத ஆரம்பத்திலேயே ரொம்ப அற்புதமா சொல்றார். "ஆதியும் அந்தமுமில்லா அரும்பெரும் ஜோதியை யாம் பாடக் கேட்டேன்." வாங்க காலையில எழுந்து சுவாமிய நம்ம வாயார பாடணும்.
அப்படிங்கிறதுக்காக அந்த முதல் சக்தி இரண்டாவது சக்தியை எழுப்புது. இந்த முதல் பாடல்ல அந்த மாதிரி எழுப்புது. இது மாதிரி ஒரு ஒரு பாடல்கள்லையும் 8 பாடல்கள், முதல் 8 பாடல்கள்ல அடுத்தடுத்த சக்திகளோட சேர்ந்து போய் மற்ற சக்திகளை எழுப்புது. 8வது பாடல்ல 9 சக்தி எழுந்த உடனே அவங்க எப்படி போய் என்னென்ன சுவாமி கிட்ட பிரார்த்தனை வைக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இதுல ரொம்ப முக்கியமான ஒரு பாட்டு. முதல் சக்தி இரண்டாவது இருக்கிற சக்தியை எழுப்பி, இரண்டாவது சக்தியோடு இணைந்து, மூன்றாவது சக்தியும் எழுப்பி, மூன்றாவது சக்தியும் இணைந்து, நான்காவது சக்தியை எழுப்பி, 1, 2, 3, 4 ஆகிய 4 சக்திகளை ஒன்றா சேர்ந்து அப்படி அடுத்தடுத்ததாகன்னு 9 சக்திகளை எழுந்து சுவாமி கிட்ட போய் மார்கழி நீர் ஆடிட்டு தங்களை தயார்படுத்தி கொண்டு தங்களையும் அலங்கரித்து கொண்டு சுவாமியை போய் பார்க்க போறாங்க. அங்க போன உடனே இந்த திருவெம்பாவையில 9வது பாடலா ரொம்ப அற்புதமான ஒரு பாடலா சொல்றார். சுவாமி எப்படிப்பட்டவர்? முன்னை பழம்பொருட்கும் முன்னை பழம்பொருளை, அங்க ஆதியும் அந்தமும் இல்ல அரும்பெருஞ்சோதின்னு ஆரம்பிச்சவர் முன்னை பழம்பொருட்கும் முன்னை பழம்பொருள். எதெல்லாம் இந்த உலகத்துல ரொம்ப பழசுன்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதுக்கும் முன்னாடி இருக்கிறவர் சுவாமி சிவபெருமான். அடுத்த வார்த்தை இப்போ ரீசெண்டா புதுசா நம்ம ஒண்ணு கண்டுபிடிச்சிருக்கோம்னா நல்லா உத்து பார்த்தோம்னா அதுல இருக்கிற அந்த அணுக்கள், நான் சொன்ன மாதிரி அந்த அணுக்களோட இதுவெல்லாம் பார்க்கும் பொழுதுன்னு சுவாமி அதுக்குள்ளேயும் இருக்கிறாரு அப்படிங்கிறது தெரிய வரும் பொழுது 2வது வரியிலேயே ரொம்ப அற்புதமா சொல்றாரு. பின்னை புதுமைக்கும் பேர்த்தும் அப்பெற்றியனே. புதுசா ஏதாவது ஒண்ணு வந்ததுன்னா அதை விட புதுசா சுவாமி இருக்காராம். ரொம்ப பழசுலயும் பழசா இருக்காராம். அதுக்காக அவர் பழசாயிடல, பழசுலயே இருக்கார். இப்ப இருக்கிற புதுசா எது வந்ததோ அதுலயும் மிக புதுசா இருக்கிறார். ரொம்ப அற்புதமா சொல்லியிருக்கார் பாருங்க. பின்னை புதுமைக்கும் பேர்த்தும் அப்பெற்றியனே. அப்படிப்பட்ட சிவபெருமானே, உன்னை பிரானாக பெற்ற உன் சீர் அடியும். இந்த எழுந்து சென்ற சக்திகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து என்ன கேட்குது சுவாமி கிட்ட பார்த்தீங்கன்னா, நாங்கெல்லாம் உன்னோட அடியார்கள், உன்னோட அடியார் தான் எனக்கு ஒரு கணவனா வரணும். உன்னை பிரானாக பெற்ற உன் சீர் அடியும், உன் அடியார் தாழ் பணிவோம். ரொம்ப முக்கியமான இந்த வார்த்தை இது. யாரெல்லாம் சிவனோட அடியார்னு இருக்காங்களோ அவங்களோட தாள் நாம பணிந்தோம்னா, இப்ப இந்த காலத்துல போய் அவங்க காலில் விழுன்னு அர்த்தம் கிடையாது. மனதார நீங்க அவரை நமஸ்கரித்து மனதார அவங்களுக்கு மதிப்பு கொடுத்தாலே போதும். சுவாமிக்கு அது தெரியும். உடனே போய் காலில் விழுறது, ஒரு சிலர் இந்த கோயில்ல பாத்தீங்கன்னா இன்னொருத்தர் காலில் விழுவாங்க. அது செய்யக்கூடாத ஒரு விஷயம். கோயிலுக்குள்ள சுவாமி கிட்ட மட்டும்தான் நமஸ்கரிக்கணும். அதனால அவங்க அந்த அடியார்களை பார்க்கும்பொழுது நீங்க மனதால வணங்கணும். அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை கொடுக்கணும். அப்படி கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. உன் அடியார் தாழ் பணிவோம், ஆங்கு அவர்க்கே பாங்காவோம். அவங்க என்ன எப்படி இருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி நாங்களும் இருக்கோம். அதாவது அந்த சிவனடியார்களுக்கு ஏற்ற மாதிரி நாங்களும் ஒரு சிவனடியாரா அவங்களோட இணைந்து உங்களை வழிபடுறோம். அங்கு அவர்க்கே பாங்காவோம். அப்படிப்பட்ட அந்த சிவனடியார்கள் தான் எங்களுக்கு கணவரா வரணும். ஆங்கவர்க்கே பாங்காவோம் அன்னவரே எம் கணவராவார். அவர் உகந்து சொன்ன பரிசை, இப்ப ரொம்ப முக்கியமான ஒரு வரிக்கு வந்திருக்கும். சிவனடியார்களை விரும்பி மணந்து கொள்கிற பெண்கள் எல்லாம் அவங்க அந்த சிவனடியார்கள் சொல்ற வேலையை செஞ்சு நாங்க உங்ககிட்ட வந்துருவோம். இது ரொம்ப ஒரு முக்கியமான ரொம்ப ஒரு விசேஷமான ஒரு கருத்தை சொல்றார். அப்பனா நான் இங்க பெண் அடிமை வருதா அப்படிலாம் இல்லை. சிவனடியார்கள் எப்படிப்பட்ட வேலையை கொடுப்பாங்க? எப்படி சிவபெருமான் தன்னோட இடப்பாகத்துல சம உரிமையை கொடுத்து அம்பால சேர்த்து வச்சிருக்காங்களோ அதே போல பெண்களுக்கு சிவனடியார்கள் தான் நல்ல மதிப்பு கொடுப்பாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவசியம் சொல்லணும், நம்ம நடப்பு நாட்கள்ல நிறைய விவாகரத்தெல்லாம் நடக்குது இல்லைங்களா? அவங்க இதை உணரணும். ஒரு ஆண் ஒரு பெண்ணுக்கு எப்படி மதிப்பு கொடுக்கணும், ஒரு பெண் ஒரு ஆணை எப்படி நடத்தணும் அப்படிங்கிறது இந்த 2 லைன்ல அழகா சொல்லியிருப்பார். அன்னவரே எம் கணவராவார், அவர் உகந்து சொன்ன பரிசே தொழும்பாய் பணி செய்வோம். அவர் என்ன சொன்னாலும் நாங்க செய்வோம். முடிஞ்சு போச்சு. அவர் கணவர் என்ன சொல்றாரோ அதை செஞ்சாலே பாதி பிரச்சனை தீர்ந்து போச்சு. சரி, அப்ப கணவர் என்ன சொன்னாலும் சரியா இருக்குமா? எப்படிப்பட்ட கணவர் அவர்? ஒரு சிவனடியார். ஒரு சிவனடியார் தான் மனைவி எப்படி நடத்தணுமோ அப்படி நடத்துவாரு. தான் மனைவி என்னெல்லாம் வேலை கொடுக்கணும்னு தெரியும், அதுக்கேற்ற வேலைகளை தான் அவரும் கொடுப்பாரு. அப்ப நீங்க தாராளமா அதை செய்யலாம். அப்படி நீங்க செய்யும் பொழுது உங்களுக்கு எந்த தொந்தரவும் வராது. அந்த வகையில உங்களோட வாழ்க்கை ரொம்ப இன்பமா இருக்கும் அப்படிங்கிறத இங்க அழகா பதிவு பண்றார் நம்ம மாணிக்கவாசகர். அன்னவரே எம் கணவராவார், அவர் உகந்து சொன்ன பரிசே தொழும்பாய் பணி செய்வோம், இன்ன வகையே எமக்கு எம்போன் நல்குதி. எனக்கு இப்படி இருக்கிற ஒரு வாழ்க்கை கொடுங்க சுவாமின்னு கேட்கிறார். இது என்னன்னாங்க, இன்றைக்கும்
பழைய பாரம்பரியத்தை மறக்காத சிலர் மார்கழி மாசத்துல நோன்பு நோக்குறாங்க. அதாவது அதிகாலைல எழுந்து போய் சுவாமிய கும்பிட்டு வந்தாலே அவங்களுக்கெல்லாம் நல்ல கணவர் அமையுது. அமையுதா? நீ பார்த்தியா? எல்லாரும் இத கேட்பாங்க உடனே. அமையுது. நான் பார்த்துருக்கேன். என்னுடைய நண்பர்கள் அனைவருக்கும் பலருக்கும் இது நடந்திருக்கு. அதாவது பெண்கள் முக்கியமா. பெண்கள் முக்கியமா யாரெல்லாம் வந்து காலையில எழுந்து குளிச்சுட்டு போய் இன்னைக்கு ஜஸ்ட் தரிசனத்த பண்ணிட்டு வாங்களேன். உங்களுக்கு என்ன நடக்குது? எப்படிப்பட்ட கணவர் அமையறாரு நீங்களே பாருங்களேன். ரொம்ப விசேஷமா உங்க பேச்சு கேட்கிற மாதிரி, உங்க மனசுக்கு ஏத்தா மாதிரி கணவர் அமைவார் அப்படிங்கிறத அவசியம் இங்க பதிவு பண்றேன். இத நான் சொல்லல. மாணிக்கவாசகர் சொல்றார். அந்த வகையில மாணிக்கவாசகரோட வாக்கின் பிரகாரம் யாரெல்லாம் வந்து மார்கழி மாதம் விரதம் இருந்து சுவாமிய தரிசிச்சு, ஆருத்ரா தரிசனம் கண்டு, சுவாமிய தியானம் செய்து, மனசுக்குள்ள மன நோயும், உடல் நோயும் நீங்க பெறுகிறாளோ அவங்களுக்கு அற்புதமான வாழ்க்கை அமையும் அப்படிங்கிறத நம்ம திருவெம்பாவை 8வது பாடல் 9வது பாடல்ல சுவாமி பதிவு செய்றார். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இன்னும் இந்த இந்த பாடல் வந்து திருவண்ணாமலையில தான் நடந்தது. திருவண்ணாமலை தான் எழுதினார் அப்படிங்கிறதுக்கு சில முக்கியமான தரவுகள் இருக்கு. இந்த திருவெம்பாவையோட 18வது பாடல்ல பார்த்தீங்கன்னா, வேற எந்த இடத்துலயும் குறிப்பிட்ட வகையில எந்த ஒரு தலத்தையும் அவர் வந்து வச்சு பாடல. அதாவது ஒரு பாடல எந்த தலத்துல இருக்கிறாரோ, அதுல மட்டும் தான் பாடுறாரு. அந்த வகையில இந்த பாடல்ல பார்த்தீங்கன்னா, திருவண்ணாமலைய பாடுறார். "அண்ணாமலையார் அடிக்கமலம் சென்று இறைஞ்சும்" அப்படின்னு சொல்றார். அண்ணாமலையாரோட பாதத்துல விண்ணோர்கள்லாம் வந்து பணிஞ்சிடுறாங்களாம். அப்படி பணியறதுனால அவங்களோட தலையில இருக்க கிரீடத்துல இருக்கிற ஒளியெல்லாம் மழுங்கி போயிடுதாம். ஏன்னா, சுவாமியோட திருவடி அப்படி ஒரு பிரகாசமா இருக்கு. ஏன்னா, அங்க எப்படிப்பட்ட இடம்? அது எப்படிப்பட்ட ஸ்தலம் அது? அருட்பெருஞ்சோதியா காட்சி கொடுத்தவர் இல்லைங்களா? அதுல விண்ணோர்கள்லாம் வந்து அங்க பணியும் பொழுது, அவங்க தலையில இருக்கிற மணி, அந்த கிரீடத்துல இருக்கிற மணியெல்லாம் வீரற்று போயிடுதாம். சுவாமியோட இது முன்னாடி எல்லாமே ஒண்ணும் இல்லாம ஆகிடுதாம். அந்த வகையில இந்த 18வது பாடல்ல திருவண்ணாமலைய பதிவு செய்கிறார். "அண்ணாமலையான் அடிக்கமலம் சென்றிரஞ்சும் விண்ணோர் மணித்தொகையின் வீரற்றார் போல்" அப்படின்னு சொல்றார். அந்த வகையில இது திருவண்ணாமலையில தான் பாடினார் அப்படிங்கிறத நாம நிச்சயமா தரவுகள் மூலமா தெரிஞ்சுக்கலாம். இன்னொரு விஷயம், இப்ப இருக்கிற திருவண்ணாமலையில பார்த்தீங்கன்னா, மாணிக்கவாசகருக்கு தனி கோயிலா இருக்கிறது, திருவண்ணாமலைக்கு நேர் பின்னாடி இருக்கிற ஆதி அண்ணாமலையார், அடி அண்ணாமலையார், அணி அண்ணாமலையார் என்று சொல்லக்கூடிய அந்த பழமையான திருத்தலத்துக்கு பக்கத்துல தான் மாணிக்கவாசகருக்கு ஒரு தனி கோயில் இருக்கு. அந்த வகையில மாணிக்கவாசகர் வந்து தங்கி இருந்தது ஆதி அண்ணாமலையார் என்ற வகையில இருக்கிற அந்த திருக்கோயில்ல அப்படின்னு நம்ம ஒரு தரவா எடுத்துக்கலாம். நீங்க எல்லாம் அவசியம் திருவண்ணாமலை போனீங்கன்னா, அந்த கிரிவலம் வரும்பொழுது நேர் பின்பக்கம் இந்த திருவண்ணாமலையாருக்கு நேர் அண்ணாமலையார் இல்லையா? அது கிடையாது. அதுக்கு கொஞ்சம் தள்ளி வரும்பொழுது ஆதி அண்ணாமலையார் இல்லைன்னா அணி அண்ணாமலையார் அப்படின்னு ஒரு பெரிய திருக்கோயில் இருக்கும். அங்க உள்ள போய் கட்டிடக்கலை எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமா இருக்கும். பழமையான தலம். இந்த கோயிலுக்கு கொஞ்சம் வெளியில மெயின் ரோட்டுக்கு ஒட்டுன மாதிரியே ஒரு அழகான சின்ன கோயில் மாணிக்கவாசகருக்கு ஒரு தனி கோயில் இருக்கு. அந்த அந்த கோயில்ல இருக்கிற அந்த சுவாமிய நீங்க அவசியம் பார்க்கணும். அந்த மாணிக்கவாசகர பார்க்கணும். ரொம்ப அற்புதமான திருமேனி சின்னதா இருக்கும். ஆனா அத பார்த்தீங்கன்னா, சுவாமி அப்படியே மாணிக்கவாசகர் அங்கேயே நிக்கிற மாதிரியே இருக்கும். அது ரொம்ப பல பேர் வந்து ஏதோ ஒரு இது உணர்வு ஏற்பட்டு அங்கேயே நின்னுகிட்டு இருக்காங்க. இத நான் பலமுறை பலர பார்த்து கேட்டுருக்கேன். நீங்க திருவண்ணாமலை கூட்டத்துக்கு மட்டும் போவாதீங்க. சாதாரண நாள்ல போய் பாருங்களேன். ரொம்ப பல விஷயங்கள நீங்க அனுபவிக்கலாம். அதுல அந்த மாணிக்கவாசகரோட திருக்கோயில்ல மாணிக்கவாசகரோட சிலைய பார்க்கும் பொழுது, நீங்க அவர்ட்ட பேசலாம். பேசுற மாதிரியே இருக்கும். ரொம்ப விசேஷமான அந்த திருவெம்பாவைய அவசியம் மார்கழி மாசத்துல நீங்க பாடணும்னு நான் கேட்டுக்கிறேன். இந்த திருவெம்பாவையில 19வது பாடல்ல மீண்டும் அவங்களோட அந்த வந்த நவசக்திகளும் ஆ பெண்களாக இருக்கப்பட்ட இந்த இடத்துல ஒரு ஒரு இன்னொரு விஷயம் நோட் பண்ணுங்க. மாணிக்கவாசகர் ஒரு ஆண். அவரு தன்னையும் ஒரு பெண்ணாக பாவித்து, ஏன்னா சுவாமி முன்னாடி அனைவருமே வந்து பெண்பால் தான். சுவாமி மட்டும் தான் ஆண்பால். அந்த வகையில அவரும் தன்னை வந்து ஒரு பெண்ணா பாவித்து, இந்த பெண்களுக்காக மட்டும் இல்ல. இது ஆண்களும் பாடலாம். நம்மளோட இதுல ஆண்களும் பாடலாம். அ சுவாமி முன்னாடி நம்ம எல்லாருமே பெண்பால். அந்த வகையில இவரு பாடுறார். 19வது பாடல்ல சொல்றாரு, மீண்டும் தன்னோட அந்த விரதத்தின் கோட்பாட இங்க மீண்டும் சொல்கிறார். "உன் கையில் பிள்ளை." நாங்க எப்படிப்பட்டவங்கன்னா, உன் கையில நான் பிள்ளையா வந்துட்டோம். "உனக்கே அடைக்கலம்." உன்ன விட்டு நான் வேற எங்கேயும் முடியாது. "அங்கு அப்பழஞ்சொல் புதுக்கும் எம் அச்சத்தால்." கொஞ்சம் எனக்கு ஒரு டவுட் வந்தா கூட சரி, நீ தான் சுவாமி எனக்கு துணை. அடுத்ததா பாருங்க, "எங்கள் பெருமான் உனக்கு ஒன்று உரைப்போம் கேள்." திருப்பி மறந்துடாத, நான் வந்த காரணம் என்ன?
உங்ககிட்ட என்ன வேண்டுதல் வச்சேன் அப்படிங்கிறத மீண்டும் 19வது பாடலை நினைவூட்டுறார். எங்கள் பெருமான் உனக்கொன்று உரைப்போம் கேள், எம் கொங்கை நின் அன்பர் அல்லார் தோல் சேரற்க. நாங்க யாரோட சேருவோம்னா உன் அடியார் தான் எனக்கு வேணும். ஏன்னா உன் அடியார் தான் என்னை நல்லா பார்த்துப்பான், ஏன்னா உன் அடியார் தான் நல்ல மனிதனா இருப்பான் அப்படின்லாம் ஞாபகப்படுத்தி, அதனால எனக்கு உன் அடியார் தான் எனக்கு வேணும் அப்படின்னு இந்த இடத்துல மீண்டும் வந்து அவங்களோட வேண்டுதலை ஞாபகப்படுத்துறாங்க சுவாமிக்கு. நின் என் கொங்கை நின் அன்பர் அல்லாதோல் சேரற்க, எம் கை உனக்கல்லாது எப்பணியும் செய்யற்க. நீ வேற எங்கேயும் என்ன விட்டுறக்கூடாது, நான் உனக்கு மட்டும்தான் சேவை செய்யணும். உன்னோட அடியாருக்கும் உனக்கும் சேவை, உன்னோட அடியாருக்கு சேவை செய்யறதெல்லாம் சுவாமிக்கு செய்யறது தான். அதில் அந்த வகையில் உன் அடியாரோட தான் எங்களை சேர்த்து வைக்கணும் அப்படின்னு இந்த 19வது பாடலை மீண்டும் வந்து ஒரு ஞாபகப்படுத்துறது. கங்குல் பகல் எம் கண் மற்றொன்றும் காணற்க. இரவு பகல் எல்லா நேரமும் நான் உங்களை தான் பார்ப்பேன், சுவாமியே உங்களை தான் தரிசிப்பேன் அப்படின்லாம் சொல்றாரு. இதுல 20வது பாடல் பார்த்தீங்கன்னா எல்லா காலங்களையும் வழிபட வேண்டிய பாட வேண்டிய ஒரு பாடல், போற்றி சொல்ற பாடல். சுவாமிக்கு சிவபெருமானுக்கு போற்றி விண்ணப்பம் செய்யறது ரொம்ப பிடிக்கும். அந்த வகையில் இந்த 20வது பாடல் பாருங்க, அந்த ஒரு 4 லைன்ல மொத்தமா முடிச்சிடுறார் சுவாமி எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறது. போற்றி அருளுக நின் ஆதியாம் பாதமலர். முதல் வரியில பாருங்க, அவரோட ஆதியா இருக்கிற அந்த திருவடியை ஞாபகப்படுத்துறார். போற்றி அருளுக நின் ஆதியாம் பாதமலர். அடுத்த வரி, போற்றி அருளுக நின் அந்தமாம் செந்தளிர்கள். அவரோட பாதம் எப்படிப்பட்டதுன்னா புதுசா அதாவது செம்மையான ஒரு தளிர், அதாவது இலசான இலை, அவ்வளோ மிருதுவா இருக்கும் சுவாமியோட பாதம். அந்த ஒரு பாதத்தை வந்து அவர் சொல்றாரு. ஆதியமும் அந்தமுமா இருக்கிறாரு அப்படின்னு ஆரம்பிச்சார் இல்லைங்களா, அது அந்த இறுதி பாட்டுல திருப்பியும் சொல்றார். ஆதியாம் பாதமலர் அந்தமாம் செந்தளிர்கள், போற்றி அருளுக எல்லா உயிர்க்கும் தோற்றமாம் பொற்பாதம். எப்படிப்பட்டது இந்த பாதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா உயிர்களும் சுவாமியோட திருவடியிலிருந்து தான் தோன்றுச்சு. அடுத்த வரியில பார்த்தீங்கன்னா, போற்றி எல்லா உயிர்க்கும் போகமாம் பூங்கழல்கள். ரொம்ப முக்கியமான வரி. ஒரு உயிர் ஜனித்ததுக்கு அப்புறம் இங்க வந்து என்ன பண்ணணும், கஷ்டப்படணுமா? கிடையாது. நம்மலாம் இந்த உலகத்துல வந்ததே சந்தோஷமா வாழறதுக்கு. அதை இங்க ரொம்ப அற்புதமா சொல்றாரு. சுவாமியோட திருவடியிலேருந்து வந்த நாம எல்லாம் இந்த இடத்துல ரொம்ப சந்தோஷமா வாழ்வோம். போகம், போகம்னு சொல்லியிருக்காரு பாருங்க. அது ஏதோ தவறான வார்த்தைகள்லாம் இல்லை, ரொம்ப சந்தோஷமா நீங்க இந்த உலகத்துல வாழ்வீங்க அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்றார். அடுத்த வரியில பாட்டுருங்க, இப்படி வாழ்ந்த இந்த உயிர்கள் எங்க போகணும்? சுவாமியோட திருவடிக்கு திருப்பி போகணும். அதை அழகா சொல்றார். போற்றி எல்லா உயிர்க்கும் ஈராம் இணையடிகள். எந்த இடத்துல போய் முடியுது ஈறு அப்படின்னா, முடிகிறது எந்த இடம் அப்படின்னா சுவாமியோட இணையடிகள் தான். அந்த இணையில்லாத அடிகளுக்கு தான் நம்ம திருப்பியும் போனோம், வரோம், ரொம்ப அற்புதமா வாழறோம், மீண்டும் சுவாமி திருவடியை அடையறோம். இப்படிப்பட்ட திருவடியை போற்றி நான்முகனும் காணாத மால் நான்முகனும் காணாத புண்டரிகம் அப்படின்னு சொல்றாரு. எப்படிப்பட்ட திருவடி அது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருமாலும் பிரம்மனும் காணவே முடியல. திருப்பி இந்த திருவண்ணாமலையோட ஐதீகத்தையும் இந்த இடத்துல கொண்டு வந்து நுழைச்சு அந்த திருவடியோட உயர்ந்த விஷயத்த சொல்ல, புண்டரிகம், புண்டரிகம்னா தாமரை போன்ற பல பாதம் அப்படின்னு சொல்றார் சுவாமி. அதனால அவசியம் அடுத்த லைன்ல சொல்றார், போற்றி யாம் உய்ய ஆட்கொண்டருளும் பொன்மலர்கள். அதனால அந்த பாதமலர் தான் நம்மளை ரொம்ப ஆட்கொண்டு நல்ல கதிக்கு சேர்க்க போகுது அப்படின்னு சொல்லி, அதனால வாங்க எல்லாரும் மார்கழி நீர் ஆடி சுவாமியை தரிசிச்சு திருவாதிரை திருவிழாவை கொண்டாடலாம் அப்படின்னு இந்த திருவெம்பாவில ரொம்ப அற்புதமா மாணிக்கவாசகர் பதிவு பண்றார். திருவாதிரை திருநாள் பற்றியும் அதனோட சிறப்புகள் மற்றும் அதோட பலன்கள், பூஜிக்கும் முறைகள், இது எல்லாத்தையும் ரொம்ப விளக்கத்தோட அழகா சொன்னீங்க. மற்றொரு நிகழ்ச்சியில மறுபடியும் சந்திக்கலாம். வணக்கம். இந்த வாய்ப்பை எனக்கு அளித்த ஸ்ரீ வாராகி தொலைக்காட்சிக்கும் இந்த நிர்வாகத்திற்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. உலகலாம் உணர்ந்தோதற்கரியவன், நிலவுலாவிய நீர்மலிவேணியன், அழகில் சோதிகளம் பலத்தாடுவார், மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம். திருச்சிற்றம்பலம்.